திராவிட பேசுறவங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமாகிய தோழர் வைரமுத்து அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், வழக்கமா ஓடுறதையே ஒருத்தர் வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. 2023, 24, 25, இப்ப 26 ஓடிட்டாரு. இவர் ஓடுறதுனால, அதாவது ஆளுநர் RN ரவி அவர்கள் ஓடுவதனால என்ன பிரச்சனை? திமுகவுக்கு பிரச்சனையா, மக்களுக்கு பிரச்சனையா? அந்த கோணத்துல நம்ம அப்படியே அலசி ஆராயலாம் சொல்ல. எதனால இவர் ஓடுறாரு அதை சொல்லுங்க. அதாவது இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேராதரவை திசை திருப்புகிற வேலையை தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தொடர்ச்சியா செய்துட்டு இருக்காரு. ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அதில் அவருக்கு ஒரு தனிப்பட்ட வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா, முந்தைய காலகட்டங்களில் ஒரு அரசியல் கட்சியில் ஈடுபட்டவர்களே கூட, முழு நேர அரசியல்ல இருந்தவர்களே பல மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்திருக்கிறார். இதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலே முதல்வராக இருந்த ஆளுநராக இருந்த ரோசையால ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தவர். அதே போல பல உதாரணங்கள் சொல்லலாம். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எஸ்.எம். கிருஷ்ணா மராட்டிய ஆளுநராக இருந்திருக்கார். இப்போ பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெலுங்கானால, கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரியெல்லாம் ஆளுநராக இருந்து வந்திருக்காங்க. இப்படி நேரடி அரசியல்வாதிகள் கூட செய்ய துணியாத ஒரு காரியத்தை இந்திய ஆட்சி பணி, அதாவது இந்திய காவல் பணியிலே இருந்து விட்டு வந்திருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதுதான் உள்ளபடியே ஒரு அதிர்ச்சியூட்டுகிற விஷயமா இருக்கு. இது இன்றைக்கு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிஞ்சிற்றும் மதிக்காமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது UPSCல ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆபீசர்ஸ் அகாடமியில நீங்க IPS படிக்கும் போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீட்டெயிலா உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சும் கூட ஒரு ஆளுநருக்கான உண்மையான சட்டம் என்ன, அவருக்கான என்ன விதமான அதிகாரங்கள் அவருக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல், தனக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கு, தான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு RN ரவி நடந்து கொள்வது என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாநில அரசோடு நேரடி மோதலுக்குத்தான் அவர் மீண்டும் மீண்டும் தயாராகிறாரே தவிர தன்னுடைய எல்லை என்ன என்பதை அவர் உணர்ந்து கொள்வதாக தெரியும். 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அப்படி நியமிக்கப்பட்டதற்கு பிறகு 2022 ஆளுநர் உரையை அவர் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அரசு கொடுத்த உரையை அப்படியே படித்தார். ஆனால் 2023ஆம் ஆண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நாம் அரசு கொடுத்த அந்த ஆளுநர் உரையில குறிப்பிட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர் தவிர்த்தார். தந்தை பெரியார், சமூக நீதி, பெருந்தலைவர் காமராஜர், பெண்ணுரிமை, இது மாதிரியான பகுத்தறிவு, சுயமரியாதை போன்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு அவரோட இஷ்டத்துக்கு அதை படிச்சார். உடனடியாக தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்ணாருன்னா, ஆளுநர் படித்த உரை இல்லாமல் ஆளுநருக்கு அனுப்பிய உரை தான் அதிகாரப்பூர்வமான உரை. அந்த உரை தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுடைய மேஜை முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரை தான், அந்த ஆங்கில வடிவத்தினுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் படிப்பார். அப்படி சபைத்தலைவர் படிப்பதுதான் சட்டமன்ற குறிப்பில் ஏறும்ங்கிற ஒரு தீர்மானத்தை உடனடியாக அவர் கொடுத்தாரு. அது ஆளுநருக்கு முன்பாகவே அவர் முன்னாடி வச்சுக்கிட்டே பேசினார். உடனடியாக ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினார். அடுத்து என்ன பண்றாரு, 2024, 25, இன்றைக்கு 26, இந்த மூன்றுலையும் சுத்தமா அவர் வாசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். வாசிக்கவே இல்லை. அவைக்கு வருவார், தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும், அடுத்த உடனே தேசிய கீதை இசைக்கல, அதனால நான் போயிடுறேன் அப்படின்னு தான் 24ல சொன்னாரு, 25லயும் சொன்னாரு. இப்ப 26ல் இன்னும் கூடுதலாக சென்று தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பதோடு சேர்ந்து உடனடியா ஒரு நீண்ட ஒரு அறிக்கை எழுப்புகிறார். அப்போ அவர் அதாவது அதுல என்ன அப்படின்னா, ஏதோ ஒருபடி அறிக்கைனா பரவாயில்ல. இப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்ற அறிக்கை மட்டும் இருந்தால் பரவாயில்லை. அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா ஒரு 10 விதமான கருத்துக்களை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அப்படி ஒரு நீண்ட ஒரு அறிக்கை எப்படி அவர் அவையிலிருந்து வெளியேறின உடனே அவரால் கொடுக்கப்பட முடியும்? அப்போ ஆளுநர் ஒரு திட்டத்தோடு தான் அவைக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம போயிட்டு பேசக்கூடாது, பேசாம நம்ம இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உரைக்கு பெயர் வேண்டுமானால் ஆளுநர் உரையா இருக்கலாம். ஆனா இது அரசனுடைய கொள்கை முடிவு தான். இப்ப ஒரு ஆண்டு ஒவ்வொரு கேலண்டர் இயரும் ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த பொது ஆண்டு தொடங்கும் போது அந்த ஆண்டில் வந்து ஒரு ரிப்போர்ட், இப்போ ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த நிறுவனம் கடந்த ஆண்டில் என்னெல்லாம் செஞ்சுச்சு அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். அதே மாதிரி அடுத்து என்னெல்லாம் நாங்க செய்யலான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆனுவல் பிளானர். ஸோ இது இரண்டும் சேர்த்து ஒரு அரசு கொடுப்பதுதான் ஆளுநர் உரை. நான் முந்தைய ஆண்டுகளில் இந்த சாதனைகள்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிருக்கோம், அடுத்து வந்து இப்ப வரப்போற ஆண்டில் இதெல்லாம் செய்யலான் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கொள்கை முடிவாக ஒரு திட்டங்களை வெளிப்படுத்துவதுதான் ஆளுநர் உரை. இது வந்து அரசு கொடுக்கிற உரை தான், அதைத்தான் ஆளுநர்கள் படிப்பார்கள். ஆளுநர் உரைன்னா அவரால் எழுதி அவரா படிக்க முடியாது. ஆனால் இப்ப இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அறிக்கையில ஏன் இதெல்லாம் இல்லைன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் இல்லைன்றது கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்றாரு, இதுல குறிப்பிட்டிருக்கிற விஷயத்துக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டி இருக்கிறது. 11.9% பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் இல்லாத ஒரு வளர்ச்சி, இரட்டை இலக்க வளர்ச்சிங்கிறது ஆளுநர் அறிக்கையில இருக்கு. இதுக்கு எனக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்கிறாரு. இவர் கேட்பதற்கு இதுக்கு ஆதாரம் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம் தான் ஆதாரம். அதை வந்து அரசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே போல வந்து கல்வி வளர்ச்சியை சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியில வந்து இவங்க போலியா டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்ற. தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஒன்றிய அரசு வெளியிட்ட என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கே பார்த்துக்கலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்ல நாட்டினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள், நாட்டினுடைய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாம் ஒரு பட்டியல் போடுறாங்க. அனைத்து பட்டியலிலும் அதிகமான நிறுவனங்களோடு, உயர்கல்வி நிறுவனங்களோடு முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. இப்ப அவருடைய அந்த இதுக்கே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உருப்பானை சோற்றுக்கு ஒரு சோறு புதர்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கடந்த, ஏன்னா இவரே ஒரு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி வந்தவர் அப்படின்னு சொல்றோம், நம்புறோம் நம்ம. ஆனா அந்த யூபிஎஸ்சில 2025ஓட ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம கிளியர் பண்ணவங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 155 பேர். அதை முடித்து இன்டர்வியூ பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி சர்வீஸ்க்குள்ள 2025 வந்தவங்க 57 பேர். அதில் 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக இதில் படித்தவர். அப்ப இது போதும் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஆனா நீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை வந்து பத்தி டவுட் இருக்குன்னு சொல்றாரு. ஆக இதையெல்லாம் சொல்லுவதற்கு அவருக்கு இதே இல்லை. நீங்க சட்டமன்றத்துக்குள் வந்து பேசுவதற்கு மக்களால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, ஒரு ஆளுநர் சுட்டி காட்டுனா அதை வந்து அரசு ஏத்துக்கணும், அவங்க எப்படி ஆளுநர் மீது குறை சொல்லலாம் என்று சொல்லி கேட்கிறாரு. அதாவதுங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருவர் பேச வேண்டும் என்றால் அவர் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் விதி, வேற எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கே அதிமுக ஒரு இடத்த ராஜினாமா பண்ணட்டும், அந்த இடத்துல ஆர்.என். ரவி நிக்கட்டும். தமிழ்நாட்டு மக்களால் ஜெயிக்க முடிஞ்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் வாக்குகளை பெற்று ஜெயிச்சுவாங்க. ஆளுநர் அறிக்கையில நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதுக்கு ஆர்.என். ரவி அங்கிருந்து விளக்கம் கேட்கணும். அதை விடுத்து நீ பாட்டுக்கு ஒரு ராஜ்பவன்ல என்று சொல்லப்படக்கூடிய லோக்பவன்ல உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கு எனக்கு நீதி விளக்கம் கொடு, இதுக்கு நீதி ஆதாரம் கொடு என்று அரசை கேட்பதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை. அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கோம். இதுதான் நம்ம சொல்றது அந்த பதிலா இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படி கேட்கும்போது அவங்க ஆட்சியில ஆளுநர் எப்படி நடந்துக்கிட்டாரு, அவரு இந்த மாதிரி அவங்க ஆட்சியில நடந்துட்டா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசினுடைய அடிவருடியா இருந்தாரு. அதனால ஒன்றிய அரசினுடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணல. திராவிட முன்னேற்ற கழக அரசு தெம்போடு திராணியோடு ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிறது. அதனால வந்து ஆர்.என். ரவி இங்க விளக்கம் கேட்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம். ப்ராஜெக்ட் வந்து நான் சுத்தம் பண்றேன், நான் போய் அதிகாரிகளை வச்சு மீட்டிங் போடுறேன்னு அப்ப கூட நடத்தினாரு நாளைக்கு குடியரசுத் தலைவர் உரை வந்து இன்னொரு 10 நாள்ல வந்து நாடாளுமன்றத்தில் படிப்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் உரைக்கு வந்து இந்த ப்ரூஃபோட தான் கொடுப்பாரா மோடி? இல்ல அதுதான் நடைமுறை என்று கொண்டு வர முடியுமா? அதுதான் இல்லை. அதாவது இவங்க வந்து இவருடைய தனிமனித அரசியலுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அரசு வந்து பொய் சொல்லுது, அரசினுடைய சாதனைகள் வந்து பொய் அப்படின்னு சொல்லுவதற்கு ஆளுநர் வந்து பயன்படுத்தப்படுகிறார். அதுதான் உண்மை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த அரசினுடைய சாதனைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருமே வாழும் உதாரணமா இருக்காங்க. எல்லா மக்களும் வந்து ஏதோ ஒரு திட்டத்தின் கீழ் இந்த ஆட்சியில் பயன்படுறவர்களாக தான் இருக்கிறார். அதனால அவரவர்களுடைய மனசாட்சி தான் இந்த ஆட்சியினுடைய சாதனைக்கு வந்து எடுத்துக்காட்டை தவிர
அதுக்கு சாதனைக்கு எடுத்துக்காட்டு நம்ம தனியாலாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை கேட்பதற்கு ஆளுநருக்கு எந்த விதத்திலும் அதிகாரமோ இல்ல அவருக்கு தகுதியோ கிடையாது. அப்போ அரசினுடைய உரை அப்படியே படிக்க வேண்டும். அந்த உரையில வந்து நீ மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னா அதை இந்த மக்கள் தான் கேட்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தான் கேட்க முடியுமே தவிர அதை ஆளுநர் கேட்க முடியாது. இப்ப இதனால மக்களுக்கோ அல்லது திமுகவுக்கோ ஏதாவது பிரச்சனைகளோ குறைபாடுகளோ ஏதாவது வருங்களா? திமுகவோட செல்வாக்கு 23 படிக்கல, 25 படிக்கல. தமிழ்நாட்டுல என்ன ஆச்சு? தமிழ்நாடோட வளர்ச்சி எதுவும் பின்னோக்கி போயிடுச்சா? ஒண்ணும் இல்லை. இது ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை ஆளுநர் செய்கிறதா சட்டப்பேரவை தலைவரை வைத்து செய்து கொள்ள போகிறோம். அததான் வந்து பூனைக்கு மணி கட்டணுன்ற மாதிரி இன்றைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இத்தனை நாள் வந்து ஆளுநருடைய பதிலாக சட்டப்பேரவை தலைவர் உரையை ஆளுநர் உரையை எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆளுநர் உரை என்கிற மரபே இனி வேண்டாம் என்கிறதுக்கான சட்ட போராட்டத்தை நாம் தொடங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி வந்து பல்கலைக்கழகங்களில் அவர் வந்து பிரச்சனையை கிளப்பிய போது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்ற அதிகாரத்தையே பறித்து விட்டு அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம உறுதிப்படுத்துறோமோ, அதை போல இன்றைக்கு வந்து இனிமேல் ஆளுநர் உரை தேவையில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் உரை பற்றி குறிப்பிடுகிற அந்த பிரிவு 176 திருத்த வேண்டும். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை இன்னைக்கு முதல்வர் தொடங்கி இருக்கிறார். இதை ஒத்த கருத்துடைய எதிர்கட்சிகள் ஆளுநர் மாநிலத்தோடு நான் இது தொடர்பாக பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதற்கான முயற்சி தொடங்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து ஒரு முழு தீர்வு கிடைக்கும். அதனால இதன் மூலமாக பாதிக்கப்பட போவது வந்து ஆளுநர் ரவியை போல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தானே தவிர இந்த சிக்கலால திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட போகுது. சரி சரி. இப்ப எப்படி பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு ஒரு தீர்மானம் இயற்றி ஒன்றிய அரசாங்கம் வந்து மன்னிக்கும் உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கினதோ அந்த மாதிரி இந்த வழக்கையும் வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இப்படி நாங்க ஏற்கனவே வந்து ஒவ்வொரு முறையும் சட்ட முன்வடிவுகளை வந்து சட்டப்பேரவை நிறைவேற்றி அவருக்கு அனுப்பிட்டு அவர் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தும் போதெல்லாம் நீதிமன்றத்துக்கு நம்ம போயிருக்கோம். உச்ச நீதிமன்றம் ஒரு முறை நேரடியாகவே கேட்டது. ஒவ்வொரு முறையும் அரசு வந்து ஒரு சட்ட முன்வடிவை உங்களுக்கு அனுப்பிவிட்டு அதன் அனுமதிக்காக நீதிமன்றத்துக்கு வரணுமா, இதை தவிர உங்களுக்கு என்ன வேலைன்னே கேட்டுச்சு நேரடியா. ஆனா இவர் வந்து எதை பற்றியுமே கவலைப்படுவராக இல்லை. நம்முடைய அந்த பெரியார் குறிப்பிடுவார்கள், மானமுள்ள 1000 பேரோடு போராடலாம், மானமற்ற ஒருவரோடு போராட முடியாதுன்னு சொன்ன மாதிரி அதற்கு சரியான ஆள் வந்து ஆர்.என். ரவி தான். உச்ச நீதிமன்றம் பலமுறை குட்டுக்கள் வைத்த பிறகும் கூட விடாப்படியா அந்த பதவியை பிடித்துக் கொண்டு மக்களுக்கு வந்து தொந்தரவு தருவேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டேன் என்பதை போல இந்த வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி வந்து இதே போலதான் நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து மீண்டும் வந்து அமைச்சராக்கும் போது நான் வந்து அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னாரு. அப்போ உடனடியாக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து சொல்லுச்சு, நீங்க வந்து 3 மணிக்குள்ள பண்ணலைன்னா 5 மணிக்கு நான் என்னுடைய தீர்ப்பை சொல்லுவேன்னு சொல்லும் போது அவசரமா 3 மணிக்கு அவர் இது பண்ணி வச்சார், பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அன்று மாலை தான் நம்முடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல முதல்வர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அன்னைக்கு அவர் சொன்னதே ஆளுநர் மாளிகையிலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அங்கிருந்து தொடங்கிய பிரச்சாரம் 40க்கு 40 வெற்றியை தந்தது. அதே போல அன்னைக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து பிரச்சாரம் தொடங்கியது, இன்றைக்கு ஆளுநர் உரையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. கண்டிப்பாக 234 தொகுதியில 200 தொகுதிக்கு மேல் திமுக கூட்டணி வெல்ல போகுது. திமுக 40 வெற்றி பெற்றதுக்கு ஆளுநர் தான் காரணம்ன்றீங்க? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக ஆளுநர் தான் செயல்பட்டு இருக்காரு. சரி சரி. அவர் வந்துட்டு ஆளுநரா இல்ல அரசியல்வாதியா செயல்பட்டு இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா செயல்படுறாரு. சரிங்க தோழர். தலைவர் நம்ம கூட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம் தோழர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி தோழர்.